ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பார்த்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி அம்மா போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்பா கிட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை. ஏன்னா இப்படி மனுஷங்க வாழ்க்கையில் நடக்குதோ, கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குறாரே கடவுள் அப்படின்னு சொல்லி அம்மா புலம்பிகிட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் வேலை முடித்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு சாப்பிட்றதுக்காக அம்மா டிஃபன் எடுத்து வச்சுட்டே அதை புலம்பிகிட்டு இருந்தாங்க. நான் உடனே கேட்டேன், என்னம்மா ஏன் இன்றைக்கி ரொம்ப புலம்புறேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, இல்லைடா நம்ம பக்கத்து வீட்டை அவங்க பேரை சொல்லி உனக்கு தெரியும்னா, ஆமாம் அந்த அத்தை ரொம்ப நல்லவங்களாச்சே, பாவம் கடவுள் கஷ்டப்படுத்துறாரு அவங்க, நம்மளை மாதிரி தான்மா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆமாண்டா, ரொம்ப வருமானத்துக்கு கஷ்டமாக இருக்கான், அவர் இறந்ததுனால அந்த பிள்ளைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறா, ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் ஏதாச்சும் பார்க்க முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னம்மா இப்படி திடீர்னு வேலைன்னா என்ன பண்ணுறது, பார்ப்போம், நான் கடை வச்சுருக்கிறதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் கேட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு மறுநாள் எப்போதும் போல கடைக்கு கிளம்பி போனேன். அங்கே பக்கத்தில் தெரிஞ்ச ஒருத்தர் கடை வச்சுருந்தார். அங்கே எப்படின்னா டைலரிங் மாதிரி ஒரு 5-6 மிஷின் போட்டு தைச்சி கொடுக்குறது, பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் தைச்சி கொடுக்குறது மாதிரியான ஒரு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ நானும் சரின்ட்டு அவங்ககிட்ட போய் கேட்கலாம், அவர் நல்லா பேசுவார் என்கிட்ட, இது மாதிரி கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரின்னு நானும் போய் கேட்டேன், அண்ணா ஒரு உதவி செய்ய முடியுமாண்ணே அப்படின்னு கேட்டேன். என்ன தம்பி எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவரும். ஒன்றும் இல்லைண்ணே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அது மாதிரி வீட்டுக்கார் தவறிட்டார், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு டைலரிங் தெரியுமா என்னெல்லாம் எனக்கு தெரியாது, அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா 2 பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இருப்பா, இங்கே மிஷின் 5 இது கிடக்கு, ஒரு மிஷின் வாங்குகிற மாதிரி இருக்கேன், ஒரு 10 நாள் சென்று நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரிண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அம்மாக்கிட்ட ஈவினிங் வந்தப்போ சொன்னேன். அந்த அக்காவுக்கு டைலரிங் தெரியுமாம்மாண்ணா, கொஞ்சம் கொஞ்சம் தப்பலாம்டா, கொஞ்ச நாள் போயிருக்கா, கொஞ்சம் தைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரொம்ப நல்லதாக போயிட்டு கடைக்கு பக்கத்துலேயே ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் ஒரு 10 நாள் கழித்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வேலை கொடுப்பாரு. அவங்களுக்கு அங்கே போனால் பிரச்சனை இல்லைம்மா, டெய்லி சம்பளம் கொடுத்துருவாங்க, இல்லை வார சம்பளம்னாச்சும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், டெய்லி வேண்டான்னா கூட நம்ம வாரத்தில் ஒரு நாள் கேட்டு வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது அவங்கக்கிட்ட அப்படின்னு சொன்னேன். சரி, ரொம்ப நல்லதாக போயிட்டுடா, நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோன்னா எப்போயாச்சும் நம்மளுக்கு ஒரு ஆபத்து வர நேரத்தில் யாராச்சும் ஒரு மூலயமா அந்த உதவி நமக்கு திரும்ப கிடைக்கும்டா அப்படிங்கிற மாதிரி அம்மா பேசிக்கிட்டே போய் படுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் சென்று என்னாச்சுன்னா, நான் வீட்டில் அப்போ தான் கிளம்பிகிட்டு இருந்தேன். அவர் ஃபோன் அடித்தார், அந்த கடையில் உள்ள அண்ணா ஃபோன் அடித்தார். ஹலோ சொல்லுங்கள் தம்பி அப்படின்னேன். அதுக்கப்புறம் என்னென்ன திடீர்னு இப்போ ஃபோன் பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படின்னு, ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லைலாம் தம்பி, நான் அன்றைக்கி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஒரு மிஷின் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு, நான் மிஷின் வாங்கிட்டேன், நேற்று தான் இறங்கியிருக்கு, நீங்கள் அந்த பக்கத்தில் யாரோ ஒரு லேடி சொன்னீங்களே, அவங்கள அழைச்சிட்டு நீங்கள் வாங்க, இன்னையிலேருந்து அவங்க வேலையில் சேரட்டும், ஒரு வாரத்துக்கு சும்மா சொல்லிக் கொடுப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தைச்சி ஆரம்பித்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம சேல்ரி எவ்வளோ அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். டெய்லி கொடுக்கலாமா இல்லை எப்படின்ட்டு அவங்க செய்கிற வேலையை பொறுத்து இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லதாக போச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட சொன்னேன். அம்மா இது மாதிரி வேலைக்கு அந்த அத்தையை சொல்லு அப்படின்னு சொன்னேன். சரி, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் அவளை என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.